அன்பரசும் ராதாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க. காவேரியோட குடும்பம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு ராதாவை. இந்த தெருவுலையா பார்த்தீங்க? ஆமாம், கண்டிப்பாக இந்த தெருவில் தான் இருக்கணும். ஏன்னா நான் இங்கே தான் அவங்கள பார்த்தேன், இந்த சைடாக தான் அவங்க போகணும். அப்போது காவேரி அவங்க அம்மா வராங்கன்னா அப்போ காவேரி இங்கே இருப்பாளான்னு தெரில, அதனால் இங்கேயே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரி பார்த்துட்டு, அங்கே பார்த்தியா காவேரி போகிறா, ஐயோ இங்கே வந்துட்டாலே இப்போ என்னங்க பண்ணுறது, அதான் எனக்கும் புரியல, இதை விடக்கூடாது ராதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க, என்ன கதை அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. காவேரி பார்க்குறாங்க, பார்த்துட்டு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ராதாவும் கூடவே போகிறாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த வீட்டில் தானே இவங்க இருந்தாங்க, அப்படி பெரிய வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து, நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களே தான், எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த ஊருக்கு நீ வருவேன், இந்த ஊருக்கு எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே, நான் ஏன் இந்த ஊருக்கு வரக்கூடாது, நீ ஏன் வரக்கூடாதா, இங்கே பாரு தேவையில்லாத மறுபடியும் பிரச்சனை பண்ணாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு அப்படின்னோடனே, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க, நான் சொல்கிறது கேளுங்கன்னு, நீ அமைதியாக ராதா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கா இவ, எதுக்காக இந்த ஊருக்கு வந்தாலாம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு புரியல அப்படின்னோடனே, அப்போ இவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராதா யோசிக்கிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா, அதெல்லாம் தெரியாது காவேரி, முதல்ல இந்த ஊரை விட்டு நீ போ. நான் எங்கள் ஊரை விட்டு போகணும், நான் ஊரை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நான் நின்று பேசினா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்றாங்க. ஆமாம், சொந்தக்காரங்கன்றதால என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் அப்படி தான் பேசுவேன், இங்கே பார் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ராதா கையை பிடிச்சி இழுக்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து கூட்டின்னு போகிறாங்க. என்னங்க நீங்கள் காரியத்தை கெடுக்க பார்க்குறீங்க, நான் என்ன பண்ண ராதா, அவளை மிரட்டி இந்த ஊரை விட்டு அனுப்புறது தான் நம்மளுக்கு கரெக்டு தாங்க, ஆனால் இவளை என்ன சொல்லி நீங்கள் மிரட்டுவீங்க, இப்போது அவளுக்கு பார்த்தீங்களா எந்த ஞாபகமே இல்லை, இன்னமும் நம்ம யாருன்னு அவளுக்கு தெரியல, தெரிஞ்சால் என்ன சும்மா இருந்திருப்பாளா, இல்லை ஒருவேளை ஞாபகம் இருந்தால் விஜய் தேடி வராமல் இருந்திருப்பாளா, நம்மளை வேற பார்த்துட்டா வராமல் இருப்பாளா அப்படின்னோடனே, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவளுக்கு எந்த ஞாபகமும் வரலங்க, சொன்னால் புரிஞ்சுக்குங்க, ஞாபகமே வராமல் அவள் இந்த ஊரில் இருந்தாலும் விஜய் பார்த்துட்டானா பிரச்சனை ஆகிடுமே, அதுதான் அதுக்கு என்னன்னு யோசிப்போம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் காவேரி இந்த ஊரை விட்டு போகணும், அது முக்கியம், ஆனால் அவளுக்கு தெரியாமல் அவளை இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடணும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னோடனே, இவன் எங்கேயோ போயிட்டுருக்கா, ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருப்பாளோ, அவள் எங்கே வேலை செய்கிறா, என்ன கதை ஏது கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த வேலை கிடச்சி தான் நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னாங்கன்னு அந்த காய்கறி கல்லில் சொன்னாங்க நீங்கள், ஆமாம் அப்போது அந்த வேலையே இல்லாமல் பண்ணிட்டா இவள் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டாளே ராதா, சரியான யோசிச்சு ராதா, இதுக்கப்புறமா நான் அதை தான் பண்ண போகிறேன், அவள் எங்கே வேலை செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை விட்டு அனுப்ப ஏற்பாடு பண்ணிடணும், அப்போது அவள் இங்கே இருக்க மாட்டாள, எப்படி இந்த ஊரை காலி பண்ணி போயிடுவாள், அப்பா சிம்பிளான வழி கிடச்சிச்சு, நம்ம எதுவுமே கரெக்டாக செய்யணுங்க அப்படின்னு. கரெக்டு ராதா, நல்லா யோசிக்கிறேன், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு. இனிமேட்டாவது யோசிங்க, இங்கே பாரு ராதா, எக்காரணம் கொண்டும் காவேரியும் விஜயம் மட்டும் எக்காரணம் கொண்டும் ஒன்றும் சேரவே விடக்கூடாது, எப்படிங்க நம்ம விடவே மாட்டோம், ஏன்னா அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை நம்மளுக்கு தெரியாதா, அதனால் அம்மாக்கே நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேங்க, இவங்களை சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து யோசனை பண்ணிகிட்டே வராங்க, என்ன இது இவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அம்மா சொன்னாங்க, இந்த விஷயத்தை முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வராங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்கள் மிஸ் ஒன்றும் வரல, இன்றைக்கி உங்கள் மிஸ்ஸை பார்க்க முடியாது போல் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு குட்டி காவேரியை. மிஸ் ஏன் இன்றைக்கின்னு பார்த்து லேட்டாக வராங்க அப்படி சொல்லிட்டு குட்டி காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே அப்போ வராங்க நம்ம காவேரி பார்த்து, மிஸ் எங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணார், நீங்கள் பார்க்கல மிஸ், எங்கள் டேடி உங்ககிட்ட பேசணுன்னாரு அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. கிளம்பிட்டாரு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.